நமது ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, அளவில்லாத அன்பு, சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். And you're most welcome to the covenant of the day. இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். Today is the 3rd October 2025 Friday. Hallelujah. Friday எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் இருக்கும். ரிலீஃப் சர்வீஸ் 8 PM. வாங்க, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். சியோன் பேராலயம், சயன் கத்தீட்ரல், பிரிக்ஃபீல்ட், கோலம்பூர். சரிங்களா? சரி, இன்னைக்கான வசனத்தை நாம் தொடர்ந்து ஆண்டவர் மார்க்கில் ஊழியக்காரர்கள் சீஷர்கள்லாம் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு, எப்படி வாழணும், என்ன செய்யணும், ஊழியம் எப்படி பண்ணணும் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி அவங்களை ஜெபம் பண்ணி அபிஷேகித்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போய் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் செய்வதாக நேற்று நான் பார்த்தோம். அப்புறம் தொடர்ந்து என்ன நடக்குது பார்ப்போங்களா? லெட்ஸ் see what's happening in the disciples ministry. Mark 6:13, 6:13. அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோய்களையும் எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். Hallelujah. And they cast out of many demons and anointed with the oil many who were sick and healed them. Hallelujah. அருமையானவர்களே, இயேசு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பும் போது அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், எண்ணெய் பூசி ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடாது, ஜெப எண்ணெய்ன்னு சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது, தப்பு. அதானா, ஜெப எண்ணெயிலே இன்னும் வல்லமை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க. எண்ணெய் ஒரு சிம்பிள், ஒரு அடையாளம். அந்த எண்ணெயில வல்லமை இல்லை. ஆனா இயேசு என்கிற நாமத்தை நாம் பயன்படுத்தி எண்ணெய் பூசும் பொழுது இயேசுவனுடைய வல்லமை, அந்த நாமம் அங்கே கிரியை செய்கிறது. அருமையானவர்களே, பொதுவாக இந்த டச்ன்னு சொல்றல, தொடுதல், அது மனிதர்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். ஆமாதானே? தொட்டு பார்க்க வேண்டும், தொட்டு பேச வேண்டும். ஆமாதானே? அந்த தொடுதல் என்பது ஒரு பெரிய ஒரு நிறைவை கொடுக்கும். பாருங்க, இயேசுவை தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா ஜெபத்துல, யோசிச்சாங்க. இப்ப இந்த எண்ணெய் பூசும் பொழுது அந்த உணர்வு, அது நம் மேல் படுகிற அந்த எண்ணெய், நம் கையை விட, நம் கையை படுவதை விட நம் கையில் இருக்க அந்த எண்ணெய் படும் பொழுது அந்த உணர்வு, the feelings, because it's anointed and prayed oil. When the oil touches your body, if definitely the oil will be a different, when the body touched this, feeling is different. ஒரு வேறுபட்ட ஒரு உணர்வு தான். ஆனால் அந்த வல்லமையை அங்க ஆண்டவருடைய இயேசுவோடைய நாமத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த வல்லமை கடந்து செல்லுகிறது. அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. சாசு பிடித்தவர் விடுதலை ஆவார்கள், நோயுள்ளவர் சுகமடைவார்கள். ஆனால் அந்த எண்ணெய்க்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசு என்கிற நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். படைத்தவரை விட்டுட்டு படைக்கப்பட்டதை வணங்கக்கூடாது. நம்ம தானே? ஆனா இன்றைக்கு நிறைய பேரு படைத்தவரை மறந்துட்டாங்க, படைத்ததை வணங்குகிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் ஜெப எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஜெப எண்ணெய் முக்கியம் கொடுக்காம இயேசு என்ற நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? நம்முடைய சபையில கூட, என்னுடைய சபையில இங்க இருக்கிற சியோன் பேராயிலிருந்து ஜெப எண்ணெய் இருக்குது, வரவங்க எடுத்துட்டு போகலாம். நாம் ஜெபிச்சு வச்சிருக்கிறோம். ஜெபத்தோடு விசுவாசத்தோடு அதை கையாளுகிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். Hallelujah. If you believe, whatever you believe, இந்த விசுவாசம், நான் தொட்டா சுகமாகும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்படி விசுவாசிக்கும் போது the supernatural power, ஆண்டவருடைய வல்லமை அங்கு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். பார்ப்பதற்கு அது அப்படி அல்ல என்று நாம் தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆகவே நீங்க விசுவாசத்தோடு ஜெப எண்ணெயை நீங்கள் ஜெபத்திற்கு பயன்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய நாமம் அங்கு மகிமைப்பட வேண்டும். தயவு செய்து சாட்சி சொல்லும் போது ஜெப எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சாட்சி சொல்லிடாதீங்க. ஜெப எண்ணெய் உங்களை சுகப்படுத்தவில்லை, இயேசுடைய நாமம். Always you remember that.
சரிங்களா? தொடர்ந்து நீங்கள் பிறர் ஊழியம் செய்தாலோ, உங்க குடும்பத்துல ஜெபம் செய்தாலோ, நீங்க இந்த ஜெப எண்ணெயை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரன் சொன்னாரு, நான் ஒவ்வொரு நாள் காலையில என் பிள்ளைகளுக்கு அந்த ஜெப எண்ணெயை எடுத்து தலையில ஒரு சிலுவை போட்டு அனுப்புவேன்னு. ஜெப எண்ணெய் பாதுகாப்பு இல்ல, சிலுவையும் பாதுகாப்பு இல்ல. ஆனா விசுவாசத்தோடு நாம் செய்யும் பொழுது இயேசு என்கிற நாமம், இயேசு நமக்கு பாதுகாப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிந்து கொள்ளுங்கள். இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிறவர் நமக்கு பாதுகாப்பு. இதையெல்லாம் ஒரு அடையாளம். இதெல்லாம் நமக்கு ஒரு விசுவாசத்துல ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். சீஷர்கள் போய் ஜெபிக்கிறார்கள், பிசாசுகள் ஓடுகிறது. எண்ணெய் பூசி ஜெப எண்ணெயை, அந்த வைத்திருந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கிறார்கள், நோய்கள் குணமாகிறது. இன்றைக்கும் அவருடைய நாமம் மகிமைப்படும். நீ விசுவாசித்தால் ஜெபிக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் விசுவாசத்தோடு உன் நாமத்திலே அணுகுவதற்கு, காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யுங்க. Help us to move in the faith, Lord, because you can do impossible things in your name. We trust. நாங்கள் விசுவாசிக்கிறோம். முடியாத காரியத்தை செய்கிற கர்த்தர் நீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாங்கள் மண்டே வருகிறோம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார்களோ, இவன் நாமத்திலே ஜெபிக்கிறார்களோ, அங்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே, சகோதரியே, யோசித்து பார், உன் விசுவாச ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. Take care and God bless.